பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. முதலாவது அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், இரண்டாவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, மூன்றாவது அல்லாஹ்வை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள், நான்காவது அல்லாஹ்வுடைய விதியை கலா கதரை நம்புவது, ஐந்தாவது அல் ஈமானு கவுலுன் வ அமலுன், ஈமான் என்பது சொல்லும் செயலும், நம்பிக்கையோடு சொல்லும் செயலும் நிறைந்தது, அது கூடும் அது குறையவும் செய்யும். அடுத்ததாக அல் ஈமானு பி குல்லி மா அக்பர பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் எப்படின்னு சொன்னா, நாங்களும் நம்புவோம், ஆனால் எப்படி நம்புவோம்னா குர்ஆன்ல இருந்தால் ஒஸ்தியாக நம்புவோம், ஹதீஸில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக நம்புவோம். அதுக்கப்புறமா குர்ஆன்ல இருந்தால் கூட கண்மூடித்தனமாக நம்ப மாட்டோம், எங்கள் அறிவால் சிந்திச்சு நம்புவோம், அதுக்கும் ஒரு ஆயுத ஆதாரம். ஹதீஸு அது புகாரில் இருந்தாலும் முஸ்லீமில் இருந்தாலும் முத்தவாத்திரான் எதாக இருந்தாலும் சரி உடனே ஏற்றுப்போமா? சிந்திச்சு ஏற்றுப்போம். குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் மறுத்துருவோம், அறிவியலுக்கு முரணாக இருந்தால் மறுத்துருவோம், அனுபவத்துக்கு முரணாக இருந்தால் மறுத்துருவோம். இதெல்லாம் அந்த அண்ணனுடைய அறிவியல். முதாஃப் இலைஹி மஹதூஃப். எப்படி முதாஃப் இலைஹி? உங்க அறிவியல் அல்ல, உங்க அறிவு இல்லை, உங்க எங்கள் அண்ணனின் அறிவியலுக்கு, எங்கள் அண்ணன் படித்த அறிவியலுக்கு, எங்கள் அண்ணனுடைய அனுபவத்திற்கு, எங்கள் அண்ணனுடைய அறிவுக்கு. அதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். சிரிக்கிறதுக்கு சொல்லல, அல்லாஹ் பயப்படணும். சூஉல் ஆகிபா, கெட்ட முடிவு அல்லாஹ்விடத்தில் பயந்துடணும். ஃபலா யக்முனு மக்கரல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரூன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை நஷ்டவாளிகளை தவிர வேறு யாரும் பயமற்று இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் நான் வழிகட்டி விடுவேனோ என்ற பயத்தில் தான் ஒரு மூமின் இருக்கும். உண்மையான நேர்வழி பெற்றவன் யார்? உண்மையான நேர்வழி பெற்றவன் யார் என்றால், தான் வழிகேட்டில் சென்று விடுவோமோ என்று பயந்து கொண்டிருப்பவன் தான் உண்மையான நேர்வழியாளன். யாரு நான் நேர்வழி பெற்றவன், என்னை யாரும் வழி கெடுக்க முடியாது, நான் நேர்வழியில் அப்படி உறுதியாக இருப்பேன்னு பெருமை பேசுறானோ அவன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அல் மஅசூமு மன் அஸமஹுல்லாஹ் லா ஆஸிம அல்-யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மன் ரஹிம ரப்பி. இமாம் புகாரி தனியா ஒரு பாடத்தையே போறாரு. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர் தாங்க பாதுகாக்கப்பட்டவர் வழிகேட்டில் இருந்து போட்டு இந்த ஆயத்தை பதிவு செய்யறான். அல்லாஹ் அக்பர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நம்முடைய நோக்கம் அந்த சிந்தனையை விமர்சனம் செய்யறது, மனிதர்களை விமர்சனம் செய்யறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. யாரை விமர்சனம் செய்யறோம்? அந்த கருத்தியல், அந்த சிந்தனை இருக்கா இல்லையா, அந்த தத்துவம், அது தப்பு, அது டேஞ்சர். மனிதர்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அல்லாஹ் முடிவு செய்யும், அவ்வளோதான். நல்ல கவனிங்கம்மா. இப்போ என்ன படித்தோம்? அதான் அரபியில் சொன்னேன், அல் ஈமானு பி குல்லி மா அக்பர பிஹி ரசூல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அறிவித்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, பி குல்லி மா அக்பர், அவை அனைத்தையும் நம்பிக்கை கொள்ளுது. முடிச்சு, அவ்வளோதான். அதை நீங்க பார்த்திருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, துன்யா சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஷரியத்து சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, உலகம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, கபர் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, மஹ்ஷர் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஜன்னத்து சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஜஹன்னம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. புரியுதா இல்லையா? அது ஒரு அறிவிப்பாளரை கொண்டு வந்திருந்தாலும் சரி, நமக்கு தேவை என்ன? சஹீஹா இருக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நம்ப தகுந்த அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்டு விட்டதா, முடிஞ்ச, அவ்வளவுதான். அவர் ஒருத்தரா, ரெண்டு பேரா, கூட்டமா, தனிநபரா, அதெல்லாம் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? وَيَجِبُ الْإِيمَانُ بِكُلِّ مَا أَخْبَرَ بِهِ النَّبِيُّ وَصَحَّ بِهِ النَّقْلُ عَنْهُ فِيمَا شَاهَدْنَاهُ. அதான் சொல்றாங்க, அறிவிப்பாளரின் அடிப்படையிலே நாம் பார்த்த வரையில் சஹீஹான அறிவிப்பை கொண்டு இருந்தால், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் நம்ம என்ன செய்து விட வேண்டும்? சொல்லுங்க. அல்லாஹ் ஈமான் கொள்ள வேண்டும். வெறும் 6 விஷயங்களை ஈமான் கொள்றதுல ஈமான் அல்ல, அது ஈமானுடைய ஒரு வகையில் உள்ளவை. அடுத்து எதை ஈமான் கொள்ளணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து சஹீஹான விஷயங்களையும். இதுக்கு எப்படிங்க ஆதாரம் சொல்லுங்க? அவங்க சொல்றதுல இருந்தே ஆதாரம் சொல்லும். என்ன? நாங்க நபியை ஈமான் கொள்றோம் தானே. புரியுதா இல்லையா? நபி சொன்னதுல சில விஷயத்தை அப்படி எப்படி இங்க பாருங்க, ஈமான்ல நீங்க என்ன சொல்றீங்க? 7 தான் அடங்கும், இப்படி ஹதீஸ நம்புறதெல்லாம் அடங்காது அப்படிங்கிறீங்களா? நம்ம என்ன சொல்றோம்? நீங்க 7 விஷயத்தை நம்புறோன்னு சொல்றீங்கல்ல, அதையே நீங்க முதல்ல புரியல.
அல்லாஹுவை நம்புவது என்பது அல்லாஹ்னு ஒருத்தனை நம்புறது மட்டுமல்ல, அவன் சொல்றதெல்லாம் நம்புறது இல்லையா? புரிஞ்சுங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புவது என்றால் வேதங்கள் இருக்குது அப்படி நம்புறது மட்டுமல்ல, வேதங்களில் சொல்லப்பட்டதையெல்லாம் உண்மை என்று நம்புவது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது என்றால் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி இருக்கிறான், அவர் பேரு இது இது அப்படி நம்புறது மட்டுமல்ல. எப்படி நம்புறது? அவர்கள் மூலமாக வந்த வழிகாட்டல்களை நம்பினால்தான் தூதர்களை நம்பியதாயிடும். அப்ப தூதர்களுடைய ஹதீசுகளை மறுக்கிறது யார மறுக்கிறது? தூதரையே மறுக்கிறது. புரிஞ்சுச்சா இல்லையா உங்களுக்கு? புரியல? அதனால நாங்க தூதரை மறுக்கல, ஹதீஸ்ல 1-2 தான் மறுக்கிறோம்னு சொன்னா நீ 1-2 இல்ல, அந்த ஒரு ஹதீஸ்ல ஒரு வார்த்தையை மறுத்தாலும் சரி, எப்படி குர்ஆன்ல ஒரு எழுத்தை மறுத்தாலும் காஃபிரோ, அது போன்று சஹீஹான ஹதீஸில் ஒன்றை நீ ஏற்க நம்ப மறுத்தாலும் குஃப்ர்ல போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. அவ்வளவு டேஞ்சரானது. இந்த அக்கீதா படிக்காததுனால, இந்த டேஞ்சர் புரியாததுனால தான் ஷைத்தான் அவர்களை விளையாடுகிறான். அவர்களோடு ஷைத்தான் சர்வசாதாரணமாக விளையாடுகிறான். சஹீஹான ஹதீஸ்களை விமர்சனம் செய்வது, நக்கல் செய்வது, கிண்டல் அடிப்பது சகட்டு மேனிக்கு. ஒரு ஹதீஸுக்கு கேட்கப்பட்ட விமர்சனம் செய்யப்பட்ட யகூதிகளாலோ கிறிஸ்தவர்களாலோ மாற்று மதத்தவர்களாலோ ஒரு ஹதீஸின் மீது கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு தங்களுக்கு பதில் தெரியல உடனே மறுத்துட வேண்டும். எப்படி? அவ்வளவுதான். அதுல ஒரு பொய்ய வேற சேர்த்து போட்டுற வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல கவனிங்கம்மா ப்ளீஸ், நல்ல கவனிங்க. ويجب الإيمان بكل ما أخبر به النبي صلى الله عليه وسلم وصح به النقل عنه فيما شاهدناه أو غاب عنا. நம்ம பார்த்திருந்தாலும் சரி, நம்ம பார்க்கவில்லை என்றாலும் சரி, இந்த உலக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நஅலமு அன்னஹு ஹக்குன் வ சிதுக்குன், அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம் என்று நாம் அறிந்து கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். நமக்கு புரிஞ்சாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, ஓ மர மண்டைக்கு எல்லாம் புரியணும்னு அவசியமே கிடையாது. மர மண்டைக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது. அதனுடைய அர்த்தத்தின் உண்மை நிலையை, யதார்த்த நிலையை ஆழமாக நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி நம்ம யதார்த்தத்தை அறியவில்லை என்றாலும் சரி, என்ன செஞ்சுதான் ஆகணும்? நம்பிதான் ஆகணும், செய்துதான் ஆகணும். எப்படி? மிஸ்ரு ஹதீஸில் இஸ்ரா வல் மிஅராஜ், ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்க, இஸ்ராக்கு போனாங்க, நம்பிதான் ஆகணும். அதே போல வகான யக்தன் லா மனாமன், அது தூக்கத்தில் நடந்ததல்ல, கனவில் நடந்ததல்ல. எப்ப நடந்துச்சு? அது விழிப்பில் நடந்தது, உடலால் யதார்த்தத்தில் நடந்தது. فإن قريشا أنكرته وأكبرته, அப்படி யதார்த்தத்தில் உடலால் நடந்ததுன்னு சொல்லி அறிவிக்க போனதுனால தான் குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அது எப்படின்னு மறுத்தாங்களே தவிர கனவுல போனேன்னு சொல்லியிருந்தா அவங்க மறுத்திருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. அக்பரத்து, அது ரொம்ப பெரிய பாரதூரமான விஷயமாக அவர்கள் கண்டார்கள். வலம் துன்கிரில் மனாமா, குறைஷிகள் கனவுகளை மறுப்பவர்கள் அல்ல. ஒமின் ஜாலிக்க, பாருங்க எல்லாம் வருது பாருங்க. இப்னு குதாமா இப்னு தைமியாவுக்கு முன்னாடி உள்ளவர். சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சலஃப் மன்ஹஜ் அக்கீதா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் இப்போ நம்ம போதிக்கிறதுனா எதை இப்னு தைமியா சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுக்கு முன்னாடி அவருடைய உஸ்தாதுகள், அவருடைய இமாம்கள், சங்கை மிக 4 இமாம்கள் இடத்திலிருந்து அவர்களுடைய இமாம்களாகிய தபு தாபியன்கள், அங்கிருந்து தாபியன்கள்ட்ட இருந்து வரக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு இதனுடைய சில்சிலா? இப்போ பாருங்க, அந்த காலத்திலேயே பாருங்க சுப்ஹானல்லாஹ், இப்னு குதாமா என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நம்பணும்னு சொல்லும்போது எதை முதல்ல கொண்டு வர்றாங்க? இஸ்ரா மிஅராஜ். நம்ம வழிகேடு எவ்வளவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா இப்போ நேரம் இல்லை, ஒரு நாள் ஒர்க் ஷாப்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும். ومن ذلك أن ملك الموت لما جاء إلى موسى ليقبض روحه لطمه فقف عينيه. இந்த ஹதீசுகளில் ஒன்றுதான், மலக்குல் மௌத் மூசாவிடம் உயிர் வாங்க வந்தபோது மூசா அவரை அறைந்து ஒரு கண் அவருடைய கண்ணை பிடுங்கி விட்டார் என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் எதுல உள்ளதுதான் சொல்லுங்க? நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்துல உள்ளதுங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? அல்லாஹு அக்பர். இப்ப சொல்லுங்க, சில பேர் சொன்னா, ஏங்க அவரை நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த ஜமாத்தை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசுங்களாங்கன்னு சொல்றாங்க. என்ன நைமே? என்ன
நம்ம பாட்டுக்கு எப்பா இப்னு குதாமா விமர்சனம் பண்ணார், இப்போ நானும் விமர்சனம் பண்ணுறேன். இப்போ இந்த ஹதீஸை சொன்னது யாருங்க? மலக்குல் மௌத்து மூசாவிடத்தில் வந்தப்ப மூசா அவரை அறைந்தார், மூசா அவருடைய கண்ணை புடுங்கி விட்டார். இந்த ஹதீஸை நம்பணும்னு சொல்றாப்ல, இந்த ஹதீஸை ஒரு கூட்டம் மறுக்குது. இப்போ இந்த ஹதீஸை நம்பணும்னு சொல்லும்போது மறுக்கக்கூடிய கூட்டத்தை அடையாளம் காட்டணுமா இல்லையா? இப்போ நம்ம ஊரில், நம்ம முஹல்லால, அல்லது நம்ம தமிழ்நாட்டில், நம்ம காலத்தில் இதை மறுக்கக்கூடிய கூட்டம் யாரு? அது முன்னாள் அண்ணன் ஜமாத்தா இருக்கட்டும், இந்நாள் அண்ணன் ஜமாத்தா இருக்கட்டும், யாரெல்லாம் அவரோடு கொள்கையை கற்றார்களோ, படித்தார்களோ, இருந்தார்களோ, இருக்கின்றார்களோ, அவர்களோடு பயணிக்கிறார்கள், எல்லாருமே அந்த